ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா செஃப். நாம் இன்றைக்கி அம்மா செஃப்பில் பார்க்க போகிறது எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ரெசிபி தாங்க, சிக்கன் குருமா. இந்த சிக்கன் குருமா இட்லி, தோசை, ஆப்பம், இடியாப்பத்துக்கு ரொம்ப சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷு. இதை நம்ம இன்றைக்கி குக்கர்லேயே ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்றதை வீடியோவில் பார்க்கலாம். இந்த சிக்கன் குருமா பண்ணுறதுக்கு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் சோம்பும், இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி சேர்த்துட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம எண்ணெயிலே லைட்டாக இந்த மாதிரி வதக்கி விடணுங்க. லைட்டாக நிறம் மாறி நல்லா வாசனையாக வரும்போது இதில் நம்ம இப்போது வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா பெரிய சைஸில் 2 வெங்காயம் நீளமாக இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே காரத்துக்காக ஒரு 7 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். காரம் கூட இருக்கிற பச்சை மிளகாவாக இருந்தால் 5 சேர்த்துக்கோங்க. கூடவே ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை கொஞ்சம் போல் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது எல்லாமே கண்ணாடி பதம் வர அளவுக்கு நம்ம வதக்கினா போதும். ரொம்ப வதக்க தேவையில்லை, இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதும் இதில் நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். நல்லா 1/4 மூடி அளவுக்கு தேங்காவை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே லைட்டாக ஒரு நிமிஷத்துக்கு வதக்கினீங்கன்னா போதும். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வதங்கினதும் இதை நல்லா ஆற விட்டுறணுங்க. நல்லா ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இது நல்லா மைய அரைக்கணும். இப்போ இது நல்லா ஆற விட்டாச்சு. இது நல்லா ஆறின பிறகு இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது குக்கரில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகணுங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் 3 பட்டை சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 5-6 லவங்கம் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு ஏலக்காவும் ஒரு 2 பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாமே எண்ணெயிலேயே லைட்டாக பொரிஞ்சதும் இதில் மீடியம் சைஸில் சின்னதாக ஒரே ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு கொஞ்சம் போல் வாசனைக்காக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விடுங்க. எண்ணெயிலே வெங்காயம் ரொம்ப சீக்கிரத்தில் வதங்கிடும். இந்த மாதிரி வதங்கினதும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இதையுமே பச்சை வாசனை போகிற அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 1 நிமிஷம் வதக்குங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். பெரிய சைஸில் ஒரே ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக நல்லா பொடிசாக நறுக்கி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளியுமே நல்லா சாஃப்டாக வதங்கி வரணும். தக்காளி நல்லா வதங்கி வந்ததும் இதில் நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சிக்கன் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கனை மஞ்சள் உப்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு 2-3 முறை நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா பெரட்டி விடணுங்க. சிக்கன் எல்லாத்தையுமே நான் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுருங்க. சிக்கன் மீடியமான பீஸில் நீங்கள் குருமாக்கு எப்படி நம்ம கட் பண்ணி எடுத்துப்போமோ அந்த மாதிரி கட் பண்ணால் போதும், கரெக்டாக இருக்கும். இது நல்லா 1 நிமிஷத்துக்கு பெரட்டி எடுத்திங்கன்னா இந்த மசாலாவோடு சேர்ந்து இந்த சிக்கனும் நல்லா இந்த மாதிரி பெரட்டி எடுத்துடணும். எடுத்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதை சேர்த்துருங்க. இந்த மாதிரி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். அந்த மசாலாவோட சிக்கன் எல்லாமே நல்லா சேர அளவுக்கு இதையுமே 1 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இந்த சிக்கன் குருமா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசைக்கு சுட சுட ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு நான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. அந்த மசாலா அரைச்சி நம்ம எடுத்து வச்சுருந்த பவுலில் தண்ணி சேர்த்துட்டு அதையுமே இதில் ஊற்றிக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கடைசியாக சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. நம்ம இன்றைக்கி குருமா கொஞ்சம் தண்ணியாக வச்சோம்னா தான் இட்லி தோசை இடியாப்பம் ஆப்பத்துக்கு சூப்பராக இருக்கும். திக்காக வேணும்னா தண்ணியோட அளவு மட்டும் குறைச்சிக்கணும். இப்போ நம்ம குக்கரை மூடி போட்டுட்டு ஒரு 4 விசில் வரணுங்க. வெயிட் போட்டு ஹை ஃப்ளேமில் 4 விசில் வந்துருச்சுன்னா நல்லா சூப்பராக உங்களுக்கு குருமா சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ 4 விசில் நல்லா உங்களுக்கு ப்ரெஷர் அடங்கிருச்சு. இப்போ திறந்து பார்த்தோம்னா நல்லா கமகமான வாசனையோட நல்லா சூப்பரான சிக்கன் குருமா பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. கூடவே கொஞ்சம்
கொத்தமல்லியை பொடியை நறுக்கி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சுட சுட இட்லி அவிச்சிட்டு அது கூட இதை நம்ம ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா தோசைக்கு தலை ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இடியாப்பம், ஆப்பம் இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்றதுக்கும் இது நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து சப்பாத்திக்கெலாம் வந்து சாப்பிட்ணுன்னா கொஞ்சம் திக்காக வேணும். அதுக்கு தண்ணியோட அளவு மட்டும் கொஞ்சம் குறைச்சிட்டிங்கன்னா நீங்கள் நல்லா கிரேவி பதத்துக்கு நீங்கள் எடுத்து நீங்கள் சப்பாத்திக்கு சூப்பராக எடுத்து இதை ஊற்றி சாப்பிட்லாம். இது வந்து சாதத்துக்குமே நல்லா சூப்பராக இருக்கும். ரொம்ப எளிமையான முறையில் இன்றைக்கி நாம் இந்த சிக்கன் குருமா எப்படி பண்ணுறதுன்றத வீடியோவில் செஞ்சு காமிச்சிருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு கொடுங்க. இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சதுன்னா கீழே ஒரு லைக் பட்டன் இருக்கும், அதுக்கு மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. அம்மா செஃப் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் அம்மா செஃப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.